நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Tamerica, first Tamil channel from America. ஸோ இன்னைக்கு ட்ரெயினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரினர். ஸோ ஆண்டர்பிரினர் அப்படின்னு இருக்கும்போது என்ன மாதிரி ஆண்டர்பிரினர் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆண்டர்பிரினர். என்ன மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஓரியன்டா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா தேர்ட் பார்ட்டிக்காக அவங்க பிராண்ட் ஒயிட் லேபிள்னு சொல்லுவோம், அவங்க ஓன் பிராண்ட்லயும் ஃபார்மசூட்டிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி WHO GMP அவங்களோட அப்ரூவல்டு ஃபெசிலிட்டி எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா புதுச்சேரியிலையும் அசாம்லயும் வச்சிருக்கிறாங்க. அது போக இவங்க வின் வருண் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. அது பியூர்லி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஹனி பேஸ்ட். இது ஹனி அப்படின்னு பார்க்கும்போது தேன் ஓரியன்டா என்னென்ன நம்ம யோசிக்க முடியுமோ யோசிக்கிறதுக்கு அப்பாற்பட்டது நிறைய வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் மேங்கோ ஹனி, அது செரி, அது மாதிரி ப்ளம் ஓரியன்டா, அதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அது ஓரியன்டா இருக்காங்க. அது போக வின் வருண் வந்து சாயா அப்படின்னா டீ ஓரியன்டா, மசாலா டீ, இஞ்சி மசாலா டீ, காடமம் டீ அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அது போக இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு, அதுல ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் மாடரேட்டரா இருக்காங்க. அது போக ப்ராக்டிக்கலா எப்போதுமே இருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு ஜிஎஸ்டி ஓரியன்டாவும் ஐடிசி ஓரியன்டாவும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரா நம்ம மாடரேட்டர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள டெல்டா சார்பாகவும் அனைத்து பங்கேற்பாளர் சார்பாகவும் வி வெல்கம் யூ சார். வி வெல்கம் அவர் சொக்கலிங்கம் சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல். வெல்கம் யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது 633வது நாளாக டெல்டா என்டர்பிரினர்ஸ் ஃபெடரேஷன் நடத்தும் கிளப் ஹவுஸ் ஜேசிஐ மற்றும் கிளப் ஹவுஸ் இணைந்து வழங்கும் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இனிய மாலை பொழுதில் நான் ஒரு ட்ரெயினர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு ஒரு டாபிக்கை வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கு இருக்கேன். ஸோ அதுக்கான காரணகர்த்தாவாக உள்ள ஜேசிஐ ரொட்டேரியன் இளங்கோவன் அவர்களையும் திரு ஜேசிஐ HF காந்திலேனின் ஐயா அவர்களையும் மற்றும் ஆடிட்டர் TS மோகன ஹரிஷ் அவர்களையும் திரு மகேஷ் நாட்டன்மை அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். மற்றும் இந்த தளத்தின் பிரசிடென்டாக இருக்கும் சேர்பர்சன் JCHGF ஜே அமுதா மேடம் மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் JFT பிரியா சந்தோஷ் அவர்களுக்கும் எனது மனதார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜிஎஸ்டியில வந்து பெரும்பாலும் நிறைய பேசியிருக்கோம், ஜிஎஸ்டியை பத்தி பேசியிருப்போம். அதுல வந்து குறிப்பா வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து ஜிஎஸ்டியோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி தான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அதை நீங்க வந்து சந்தேகம் இருந்தால் இடைமறித்தும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்டராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸ்லைட் தெரியுதுங்களா சார்? ஃபுல் ஸ்கிரீன் வந்திருக்கு. ஓகே, தெளிவா இருக்கு இல்லையா? தெளிவா இருக்கு. நன்றி ஐயா. இது ஜிஎஸ்டியில ரீஃபண்ட்ஸ் பத்தி ஒரு மேற்கோள் மற்றும் வந்து ஜிஎஸ்டியில வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். இது வந்து ஜிஎஸ்டிங்கிறது ஒரு கடல் போன்ற ஒரு விஷயம். இது வந்து ஐயா மோகன ஹரிஷ்க்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து
நிறைய விஷயங்கள் கிளப் ஹவுஸ்லேயே வந்து கொடுத்து இது ஷேர் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிந்த ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கு தெரிந்த விஷயங்கள், ஒரு தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து ஒரு மெர்ஜ் பண்ணி வந்து இன்றைக்கு வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயமா எடுத்திருக்கேன். நன்றி. ஒரு ஜிஎஸ்டி அப்படின்றது ஹவ் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் ட்ரீட்டட் அண்டர் த ஜிஎஸ்டி லா. எக்ஸ்போர்ட்ல வந்து ஜிஎஸ்டி வந்து எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒரு கொஸ்டினா கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து அண்டர் த ஜிஎஸ்டி லா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஹஸ் பின் ட்ரீட்டட் அஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்ட் கவர்ட் அண்டர் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட். இன்டர்ஸ்டேட் சப்ளைங்கிறது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து காம்போசிட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர முடியாது. நோ ஜிஎஸ்டி அன்ரிஜிஸ்டர்டு ஜிஎஸ்டியாவும் நீங்க இருக்க முடியாது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து என்ரோல் பண்ணிடணும். அதுலயும் வந்து காம்போசிட் ஸ்கீம்ல பண்ண முடியாது. இன்டர்ஸ்டேட் சப்ளை ஐஜிஎஸ்டி கவர் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் உள்ளதான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளை, தட் இஸ் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்டட் ஷெல் பி relieved of GST levied upon them either at the input stage or at the final product stage அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படிங்கிறத வந்து அங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. பொதுவான ஒரு புரிதலுக்கு சொல்றது ஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட் வந்து நோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான். அதை ஜீரோ ரேட்டட் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயமா வந்து சொல்றோம். அதுக்கான அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிறகு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். What will be the impact of GST on zero rating of exports of goods? This will make Indian exports competitive in the international market. எதுக்காக ஜீரோ ரேட்டிங் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டில கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டாக்ஸையும் சேர்த்து வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம வந்து விற்றோம் அப்படின்னா அது வந்து காம்படிட்டிவா இருக்காது. ஒரு போட்டி வந்து அதிகமாக ஆன ஒரு காலகட்டத்துல நமக்கான சந்தை வாய்ப்பு, எக்ஸ்போர்ட்டுக்கான சந்தை வாய்ப்பு வந்து இல்லாம போகும். ஸோ அதுக்காக இந்த நம் உள்நாட்டு வணிகத்துல கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிகளை வந்து அதுக்கு வந்து முழுமையாக இல்லாம செஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜீரோ ரேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் அதுல வந்து ஹவ் ஹேவ் த ப்ரொசீஜர்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்போர்ட்ஸ் பை மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பீன் சிம்பிளிஃபைட் இன் ஜிஎஸ்டி ரெஜிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து எக்ஸைஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ரெஜிம் இருந்தபோது இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதுல குறைவாயிருக்கா, சிம்பிளிஃபை ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முழுமையான பதில் எஸ், கண்டிப்பாக எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து நான் ப்ராக்டிக்கலாவும் நாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அதை நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனா இங்க பாக்குறேன். The procedures relating to exports have been simplified so as to do away with the paperwork and intervention of the department at various stages of export. The salient features of the scheme of exports under GST regime are as follows. என்னென்ன features இருக்கு அப்படின்னு பார்த்தா, the goods and services can be exported either on payment of IGST, which can be claimed as refund after the goods have been exported, or under bond or letter of undertaking without payment of IGST. இதுதான் வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து எப்படி ரீஃபண்டையும் அதுல ப்ராசஸ் ஆகுதுங்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு தலைப்பை ஒட்டி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு விஷயம் இதை சுத்தி மட்டுமே இருக்கு அப்படிங்கிறதையே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்தோ இல்லை நீங்க ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டியோடைய போர்ஷன். ஏன்னா எந்த ஒரு பொருளும் நீங்க வந்து ஐஜிஎஸ்டி ரெஜிம்ல வந்துடுறீங்கன்னு போது நீங்க உங்களுக்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுப்பதற்கு வந்து சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுல வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை வந்து நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஐடிசி அப்படின்னு சொல்லுவோம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா எடுத்துக்கலாம். அதை வந்து உங்களுடைய இது மதிப்பு கூட்டல் வரி அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ங்கிறது வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸோடைய மாடிஃபைட் வெர்ஷன்.
ஸோ அதுல வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற இடத்துல வரும்போது உங்களுக்கான ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் உங்களுடைய டேக்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்க வந்து இன்புட்டா எடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து இதுல கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து ஜீரோ ரேட்டடா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் அப்படியே வந்து தங்கி போயிருக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல. அதை எப்படி வந்து திரும்பி வாங்குவது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து எப்படின்னா the goods and services can be exported either on payment of IGST. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு குட்ஸையோ சர்வீஸையோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் மூலமா நீங்க ஏற்றுமதி செய்யும் பொருளுக்கும் ஒரு ஐஜிஎஸ்டி வந்து 12% வந்து ஐஜிஎஸ்டி அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு 12% வந்து டேரிஃப் இருந்ததுன்னா அதை வந்து 12% போட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டம் பில் வந்து உங்களுக்கு வந்து அதுல ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஐஜிஎஸ்டி பெய்டு அப்படின்றதுல வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை வந்து தெளிவா போட்டிருக்காங்களாங்கிறதையும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோடைய டிராஃப்ட் வரும்போதே நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி வந்தாதான் அதை பிறகு நீங்க வந்து கிளைம் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஆல்ரெடி அக்குமுலேட்டட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க உங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கு வந்து வித் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து ஐஜிஎஸ்டி நீங்க வந்து பொருளை வந்து ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி செய்த பிறகு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் போது ஜிஎஸ்டிஆர் 3B நீங்க வந்து 1லயும் 3Bலையும் ரிலவெண்ட் காலம்ஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பத்தின டர்ன் ஓவரையும் அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பில்லோடைய அனைத்து தகவல்களையும் முறையாக அதுல வந்து நம்ம வந்து பதிவு செய்தோம் என்றால் அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஐஜிஎஸ்டி நீங்க பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து சேர்ந்துடும். அது ஒரு பெரிய ஒரு அனுகூலமான ஒரு விஷயம். அதை எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். தெரியல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஆடிட்டர் ஜிஎஸ்டி கன்சல்டன்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எங்களை யாரையாவது தொடர்பு கொண்டாலும் கண்டிப்பா அதுக்கான வழிகாட்டுதல்கள் கொடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் அதுக்காக தான் அழுத்தி சொல்றேன், திருப்பி சொல்றேன், தவறா எனக்கு என்ன வேண்டாம். அதே வந்து இன்னொரு முறை இருக்கு. அதுல வந்து அண்டர் பாண்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்கு. உங்களுடைய இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எல்யூடி எல்யூடிங்கிறது எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே இருக்கு. அது ஒரு எளிமையான அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க வந்து உங்களுடைய தகவல்களை அதுல கேட்கப்படும் தகவல்களை வந்து என்டர் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 2 இது ஒன்றே கேட்பாங்க. தட் இஸ் உங்களுக்கான அத்தாட்சிக்காக 2 பேருடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்தீங்கன்னாக்க உடனே வந்து எல்யூடிக்கு ஒரு இந்த ஆத்தரைசேஷன் நம்பர் வந்துடும். ஸோ அந்த ஆத்தரைசேஷன் நம்பர் தான் வந்து உங்களுக்கான எல்யூடியில வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது. அது வந்து இட் இஸ் டீம்ட் அப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு அப்ரூவ் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் டீம்ட் அப்ரூவ்ட் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிலீசிங் யுவர் ப்ராடக்ட். உங்களுடைய பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பண்றதுக்கு அண்டர் எல்யூடி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதுல காலம் இருக்கு, அதுல போட்டுட்டு நீங்க அனுப்பிடலாம். ஸோ ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் ஃபைல் பண்ணும்போதும் அந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டிங்கிற இடத்துல என் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எல்யூடியில வந்து போகுவதற்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து 0%ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். இது 2 வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து யார் ஏற்றுமதி செய்தாலும் இந்த ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு பேமெண்ட் பண்ணிட்டு திருப்பி வாங்கிடலாம், இல்லைன்னா பேமெண்டே கொடுக்காமல் எல்யூடி என்ற ஒரு முறை மூலமாக ஜிஎஸ்டி பேமெண்டே அதுல காமிக்காம 0%ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது 2 முக்கியமான விஷயம். இன் கேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். ஸோ இதையே ரொம்ப நாள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். In case of goods and services exported under bond or LUT, the exporter can claim refund of accumulated ITC on account of export. இப்போ வந்து நீங்க எல்யூடிலேயே பண்ணிட்டு இருந்துட்டீங்க. ஸோ நீங்க வாங்கிய பொருட்களுக்கு வந்து ஐடிசி வந்து சேர்ந்துருச்சு
அதை எப்படி வாங்குறது அப்படின்னா அதுக்கும் வழிமுறை இருக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து the exporter can claim refund of accumulated ITC on account of export. நீங்க வந்து எக்ஸ்போர்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க எல்யூடில அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்க வந்து அதுக்கான ஃபார்ம் இருக்கு. ஸோ அதாவது ரீஃபண்ட் கிளைம் ஃபார்ம் வந்து இருக்கு. அந்த ஃபார்முடைய நம்ம நேம் ஞாபகம் வரல. அந்த ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட்ஸ் வந்து இனிஷியேட் ஆயிடும். ஸோ அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது பிறகு வந்து நான் வந்து அது 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 முழுமையா நான் வந்து கவர் பண்ணல இந்த தடவை. பட் நான் பிறகு இன்னொரு செஷன் அது எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன் கேஸ் ஆஃப் குட்ஸ் the shipping bill is the only document required to be filled with the customs for making exports. Requirement of filing the ARE1, ARE2 has been done away with. இதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸ்ல வந்து ARE1, ARE2 அப்படின்றதெல்லாம் இருக்கும். இந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து இப்போ ஜிஎஸ்டி ரெஜிம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஷிப்பிங் பில் மட்டும் ஃபைல் பண்ணீங்கன்னா, கஸ்டம்ஸ்ல ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி செய்து விடலாம் என்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. அப்புறம் வந்து the supplies made for exports are to be made under self sealing and self certification without any intervention of the departmental officer. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அங்க வந்து லோக்கல் சென்ட்ரல் எக்ஸைஸ்ல போய் ஒரு சீல்லாம் வந்து போட்டு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ வந்து செல்ஃப் சீலிங் அண்ட் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லயே வந்து உங்க குட்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து the shipping bill filed with the customs is treated as an application for refund of IGST and shall be deemed to have been filed after submission of export general manifest and furnishing of a valid return in form GSTR 3 by the applicant. நான் வந்து முதல் பாயிண்ட் சொல்றதோடைய விளக்கம் தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இந்த ஷிப்பிங் பில் நீங்க வந்து ஃபைல் பண்ணும் போதே அந்த ஃபைல் பண்றதே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் ரீஃபண்டாவும் அது ட்ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஐசி கேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா ஐஜிஎஸ்டி எவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம GSTR 3ல வந்து கரெக்டா வந்து ஃபைல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அது வந்து ஐசி கேட் அப்படிங்கிற கஸ்டம்ஸ் உடைய போர்ட்டலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகி இமீடியட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கான ரீஃபண்ட். நம்ம வந்து அதுல ஏதாவது தவறு செய்திருந்தோம்னா அதுல எரர் கோடு நிறைய கொடுத்துருக்காங்க. எரர் கோடு வந்து 1ல இருந்து ஒரு 12 எரர் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 12 எரர் கோட்ல வந்து எதுவும் வராம இருந்தது அப்படின்னா நமக்கான ரீஃபண்ட்ஸ் வந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த எரர் கோடு ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினேஷன் இருக்கு. ஸோ அந்த எரர் கோட் எது அப்படின்னு பார்த்து அதை சரி செய்தோம் என்றால் அதற்கு அடுத்த ஃபைலிங்ல வந்து திருப்பி வந்து ஜிஎஸ்டிஆர்ல வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு 3Bல வந்து 9A அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. ஸோ அந்த காலம்ல வந்து திருப்பி வந்து தவறுகளை திருத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான ரீஃபண்ட் வந்து அடுத்த சைக்கிள்ல வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்து உங்களுக்கான பணம் திருப்ப வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் செலவிடப்பட்ட ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பா திருப்பி கிடைச்சிடும். இதுல வந்து ஃபார் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் இஸ் தேர் எனி சேஞ்ச் இன் தி எக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர் அண்ட் அந்த ஜிஎஸ்டி ரெஜிம் அப்படின்னு ஒரு கேள்வியா இதுல எடுத்து வைக்கும்போது the concept of merchant or manufacturer exporter would become irrelevant under the GST regime. இது இரண்டுக்கும் வேறுபாடு கிடையாது. மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னா வாங்கி விற்பவர்கள் ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரர்கிட்டயோ இல்ல வேறு ஒரு ட்ரேடர்கிட்டயோ வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னு பேரு. அவங்களுக்கும் டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களே ஏற்றுமதி செய்யறாங்கன்னா அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் ஜிஎஸ்டில கிடையாது. ஆனா வந்து இதுல வந்து அதற்கான சில வழிமுறைகள் வந்து இருக்கு. எப்படின்னா இப்ப மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் அப்படிங்கறதுல வந்து 0.1% அப்படிங்கறத மேனுஃபேக்சரர்கிட்ட அவங்க டைரக்டா வாங்கி வேற எந்த மாற்றமும் செய்யாம ஏற்றுமதிக்கு வந்து அனுப்புறாங்க அப்படின்னா 0.1% ஒரு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் படி 0.1% போட்டு நம்ம மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்கலாம். அந்த வாங்கி அதை வந்து நம்ம 0 ரேட்டட்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வழிமுறைகள்லாம் அதுல கொடுத்துருக்காங்க.
அப்புறம் வந்து the procedure in respect of supplies made for export is same for both merchant exporter and manufacturer exporter. ஒரே ஒரு அனுகூலம் அந்த 0.1%ல வந்து வாங்குவதற்கு அதுல வந்து அடிஷனலா மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரர் வந்து அவர்களுடைய மூலப்பொருட்களுக்கு வந்து எப்போதும் போல ஜிஎஸ்டி சப்ளைஸ் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வாங்கணும். அதை ஐடிசி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து இதுல கவர் பண்ணியிருக்கேன். அது வந்து the supplies to a SEZ special economic zone unit or SEZ developer are treated as zero rated supplies in the GST law. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கோ இல்லைன்னா அந்த SEZ டெவலப்பருக்கோ நீங்க வந்து ஒரு ஜிஎஸ்டி சப்ளை கொடுக்குறீங்கன்னா அது ஜீரோ ரேட்டடா இருக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க. தென் why there is no specific mention in the GST law about not charging of tax in respect of supplies from DTA unit to cess unit or cess to developer. அதுல வந்து supplies made to an cess unit or cess developer are zero rated. The supplies made to an cess unit or cess developer can be made in the same manner as supplies made for export. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து நீங்க வந்து சப்ளை பண்றீங்க. இப்போ வந்து குரோம்பேட்ல வந்து ஒரு மெப்ஸ்ன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு இருக்கு. ஸோ அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு நீங்க வந்து சப்ளை இங்க லோக்கல் வெளியில இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஜீரோ ரேட்டடா கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா வந்து அதையுமே வந்து எதர் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி அண்ட் கிளைம் ஆஃப் ரீஃபண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்லயும் பண்ணலாம். அதையும் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டா தான் கன்சிடர் பண்றாங்க. ஆர் அண்டர் பாண்ட் ஆர் எல்யூடி வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் எனி ஐஜிஎஸ்டி. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி ஒரு செஸ் யூனிட்டுக்கு நீங்க வந்து சப்ளை பண்ணுவதற்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அதோடைய தொடர்ச்சியாக when a cess unit or cess developer procures any goods or services from an unregistered supplier, whether the cess unit or cess developer needs to pay IGST under reverse charge or these will be zero rated supplies. இப்போ வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்டு சப்ளையர் இருக்காங்க, ஜிஎஸ்டில ரெஜிம்ல வராத ஒரு 20 லட்சத்துக்குள்ள வணிகம் செய்பவர்கள் வந்து ஒரு 2 லட்சத்துக்கு வந்து சப்ளை பண்றாங்கன்னா அப்போ வந்து ஒரு செஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டா சப்ளைஸ் டு செஸ் யூனிட் ஆர் செஸ் டெவலப்பர் have been accorded the status of interstate supplies under the IGST Act. Under the GST law, any supplier making interstate supplies has to compulsorily get registered under GST. Thus, anyone making a supply to a cess unit or cess developer has to necessarily obtain GST registration. இப்போ வந்து அன்ரிஜிஸ்டர்டு அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு செஸ் யூனிட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து கண்டிப்பா வந்து வாங்க முடியாது. அவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்டு டீலர் கிட்ட தான் வாங்க முடியும். அதுவுமே காம்போசிட் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ட்ட கூட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நிறுவனத்துல கூட வாங்க முடியாது. அப்பதான் வந்து ஏன்னா ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறதே வந்து அது வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வருது. எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதாவது செஸ்க்கு சப்ளைஸ் ஆர் பர்ச்சேஸ் ஃப்ரம் செஸ் யூனிட் எதுவுமே வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளையா கன்சிடர் பண்ணப்படுது. ஐஜிஎஸ்டி தான் கவர் ஆகும். அப்படிங்கும்போது ஐஜிஎஸ்டி கவர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி ரெஜிம்குள்ள இருக்கணும், அவங்க ஐஜிஎஸ்டி கேட்டகரியில வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது வந்து கொரிஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அடுத்தது பாஸ் பண்ணலாம். ரொம்ப ஓவரா இருந்தா திருப்பி இது வரைக்கும் கவர் பண்ண இடத்துல வந்து அப்புறம் ஞாபகம் விட்டு போயிடும்ன்றதுக்காக கேட்குறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் நமது பயிற்சியாளர்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். அதற்கான நேரம் தொடர்ந்து ஐயாவுடைய வகுப்பு இருக்கும். இடையில இதுவரைக்கும் நடத்தினதுல என்ன சந்தேகம் இருக்கு நீங்க கேட்கலாம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓவர் பர்டன்டா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆன்சிலரி பாயிண்ட்ஸ் இருக்கு நிறைய.
Shall I proceed, sir? Yes, sir. Okay, sir. ப்ரொசீட் பண்ணுங்க. கடைசியா Yes, sir. கேட்பாங்க. தேங்க்யூ. ஓகே சார். நோட் பண்ணிட்டு கேட்டாலும் ஓகே தான். ஆடிட்டர் இருக்காரு. ஸோ எனக்கு கை கொடுப்பதற்கு எப்படியும் நிச்சயமா நல்ல கைகள் இருக்கு எனக்கு. How soon will refund in respect of export of goods or services be granted during the GST regime அப்படிங்கிறது இப்போ வந்து நீங்க வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜிஎஸ்டியை வந்து நம்மளுடைய ஐடிசியில இருக்கிற ஜிஎஸ்டியை எக்ஸ்போர்ட்டுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன்ல வந்து சப்மிட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி வந்து திருப்பி கொடுப்பாங்கங்கிறதுக்கான வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆன் இன்புட்ஸ் யூஸ்ட் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அதுல வந்து ரீஃபண்ட் ஆஃப் 90% வில் பி கிராண்டட் ப்ரொவிஷனலி வித்தின் 7 days ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரீஃபண்ட் அப்ளிகேஷன். அதுல வந்து நீங்க வந்து ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போட்டதுல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களுடைய அந்த ரீஃபண்ட் மணி 90% ஆஃப் த ரீஃபண்ட் மணி வந்து உங்களுக்கு திரும்ப உடனே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் 10% வந்து வில் பி பெய்டு வித்தின் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்னஸ் வேற எதுவும் வந்து பிழைகள் இல்லாமல் இருந்தால் பேலன்ஸ் 10% வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் ரீஃபண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறும் பட்சத்தில் interest at 6% is payable if full refund is not granted within 60 days. அந்த 60 நாளைக்குள்ள அவங்களால இன்ட்ரெஸ்ட் அந்த ஏன்னா ஓவர் பர்டன்னா ஒர்க் இருந்து அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பீரியடுக்கு 6% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டா வந்து அவங்க வந்து செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து பெரும்பாலும் 60 நாளைக்குள்ள முழுமையான பணமும் நமக்கு திரும்பி வந்துடும். 90% வந்து 7 நாட்களுக்குள்ளேயே வந்துடும். இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ். இன் கேஸ் in the case of refund of IGST paid on export upon receipt of information regarding furnishing of valid return in form GSTR 3B3 by the exporter from the common portal, the customs shall process the claim for refund and an amount equal to the IGST paid in respect of each shipping bill shall be credited to the bank account of the எக்ஸ்போர்ட்டர். இதை நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். அந்த ஜிஎஸ்டி வந்து வித் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 3ல வந்து நீங்க வந்து கரெக்டா முறையா வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம்ஸ் வந்து இமீடியட்டா ரீஃபண்டை முழுமையான ரீஃபண்டை வந்து கொடுத்துருவாங்க. ஐஜிஎஸ்டி எவ்வளவு பே பண்ணிருக்கீங்களோ அதை வந்து முழுமையா வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு ஈச் அண்ட் எவரி பில்லுக்கு தனித்தனியா வந்து அக்கௌண்ட் வந்துடும், உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். Will export of goods to Nepal and Bhutan treated as zero rated and thereby qualify for all the benefits available to zero rated supplies under the GST regime. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அதுக்காக export of goods to Nepal or Bhutan fulfills the condition of GST law regarding taking goods out of India. Hence, export of goods to Nepal and Bhutan will be treated as zero rated and consequently will also qualify for all benefits available to zero rated supplies under the GST regime. நேபாள் அண்ட் பூட்டான்ங்கிறது நமக்கு அண்டை நாடு. அதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நேபாளுக்கோ பூட்டானுக்கோ போய் வருவதற்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க. அதுவும் நேபாளுக்கு பாஸ்போர்ட்டே தேவையில்லை, பூட்டானுக்கு மட்டும் பாஸ்போர்ட் கேட்கறாங்க இப்போ. ஸோ அது வந்து ஆனா ஃப்ரீயா உள்ள போகலாம், ஜஸ்ட் விசா எல்லாம் தேவை கிடையாது, அந்த மாதிரியான இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாக்க ஜீரோ ரேட்டடா அப்படின்னா ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு அதர் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்க பண்ணும் அத்தனை பெனிஃபிட்ஸும் வந்து இந்த நேபாள் பூட்டானுக்கு செய்தாலும் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. However, the definition of export of services in the GST law requires that the payment for such service should have been received by the supplier of services in convertible foreign exchange. இப்போ வந்து இந்த சர்வீசஸ்ல வந்து கன்வெர்டபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு வந்து பணம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் அவங்களுடைய நேபாள் கரன்சி ஜென்ரலா இங்க ரிசீவ் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து டாலர்ஸ்ல அவங்க கன்வெர்ட் பண்ணி டாலர்ஸ்ல வந்து ரிசீவ் பண்ணாதான் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து இது வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கறத வந்து அங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்த ஒரு கொஸ்டின், வாட் இஸ் டீம்டு எக்ஸ்போர்ட் அண்டர் ஜிஎஸ்டி லா?
whether any supply has been categorized as deemed export by the government அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதெல்லாம் கொஞ்சம் வந்து டூ டெக்னிக்கலா போகுது அப்படின்றது இருந்தாலும் அது ஒரு ஒரு புரிதலுக்காக ஒரு தடவை சொல்லிடுறேன். Deemed export has been defined under section 2 of 39 of GST Act 2017 as supplies of goods as may be notified under section 147 of the said act. ஒரு 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 ஆக்டோட நம்பர் சொல்லியிருக்காங்க. அந்த under section 147 the government may on the recommendations of the council notify certain supplies of goods manufactured in India as deemed export where goods supplied do not leave India and payment for such supplies is received either in Indian rupees or in convertible foreign exchange. இதுல வந்து the government may on the recommendations of the council notify certain supplies of goods manufactured in India as deemed export where goods supplied do not leave India. இந்தியாக்குள்ளேயே வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து பேமெண்ட் வந்து எய்தர் இந்தியன் ருப்பி ஆர் கன்வெர்டபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாகவும் வந்திருக்கிறதுக்கு அவங்க இதை வந்து கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹவவர் டில் டேட் த கவர்மெண்ட் ஹேஸ் நாட் நோட்டிஃபைட் எனி சப்ளையர்ஸ் டீம்டு எக்ஸ்போர்ட். இது வரைக்கும் அது வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ ஒழிய இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணல, நோட்டிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வந்து டூ மச் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. அப்புறம் வந்து whether the EOU scheme will continue to be in operation in the GST regime and whether EOU is required to take registration under the GST law. Export oriented unit வந்து சொல்றாங்க. EOU is like any other supplier under GST and all the provisions of the GST law will apply. However, the benefit of basic customs duty exemption on imports will continue. So export oriented unit அப்படின்னு சொன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே வழிமுறை தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி திங் வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் தான் வந்து அந்த இஓயு யூனிட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்குது. மற்றபடி வேற எந்த ஒரு அடிஷ்னலான டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வில் பி அவைலபிள் டு இஓயு ஸ்கீம் இன் ஜிஎஸ்டி ரெஜிம். அதே திருப்பி இஓயு பத்தி தான் பேசுறோம். The duty-free imports under GST regime will be registered to basic customs duty. Exemption from the additional duties of customs, if any, under section 3. இந்த 3 ரொம்ப செக்ஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். And exemption from central excise duty will be available for goods specified under the 4th schedule to the Central Excise Act. இதுல வந்து IGST or CGST plus SGST will be payable by the supplier who makes supplies to EOU. The EOU will be eligible like any other registered person to take input tax credit of the said GST paid by its supplier. இந்த நமக்கு அவங்களுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கான ஐஜிஎஸ்டியை வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இஓயுல ஜிஎஸ்டி ரெஜிம்ல சொல்லியிருக்காங்க. Whether the supplies to or from EOU will be exempted from GST. எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளைஸ்க்கு வந்து ஜிஎஸ்டியில வந்து எக்ஸம்ஷன் உண்டா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்றதுதான். அங்க நம்ம வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து பண்ணக்கூடியது எல்லாமே எக்ஸ்போர்ட்டா கன்சிடர் ஆகுது. பட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் இப்போ 100% இஓயு அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டா, ஜீரோ ரேட்டர்ல பண்ண முடியுமா அப்படின்னா அது பண்ண முடியாது. Under the GST law, IGST or CGST plus SGST will be payable by the supplier who makes supplies to the EOU. The EOU will be eligible to take input tax credit of the said GST paid by its supplier. So எல்லாருக்குமான வழிமுறைகள் தான் அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இம்போர்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இம்போர்ட்ல வந்து இஓயு யூனிட்ஸ்க்கு என்ன வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி உண்டா அப்படின்னா டு அவைல் சச் இம்போர்ட் பெனிஃபிட்ஸ் இஓயு வில் ஹேவ் டு ஃபாலோ த ப்ரொசீஜர் அண்டர் த கஸ்டம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் அட் கன்செஷனல் ரேட் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிறது. அதுல வந்து இம்போர்ட்ஸ்க்கு வந்து கஸ்டம்ஸ்ல வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் ஆர் டியூட்டி பெனிஃபிட்ஸ் உண்டு. எல்லாமே இஓஐ பத்தி வருது. ஸோ அது ரொம்ப டூ மச்சா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன். இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. XYZ is engaged in export of goods only having exports of approximately rupees 5 crores and no clearances for home consumption are affected.
XYZ was not required to be registered under central excise, whether XYZ would be required to get itself registered under GST அப்படின்ட்டு. அதாவது 5 crores கிளியரன்சஸ் முன்னாடி செல்ஃப் கிளியரன்சஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸைஸ் ரெஜிம்ல இருந்த ஒரு விஷயம் இவங்க ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கேள்விகள். ஸோ இப்போ வந்து அந்த ரெஜிம்ல இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஐஜிஎஸ்டி லா படி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸா சில விஷயங்கள் வருது. ஐ திங்க் சில இதெல்லாம் ரன் பண்ணிடுறேன் நான். இப்போ ஜிஎஸ்டி பத்தி ஒரு சின்ன பிரீஃப் லைன் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த இதில் வந்து ரீஃபண்டோடைய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து வழிகாட்டுதல்களோட வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணிட்டு நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். இது வரைக்கும் யாராவது ஒரு கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா the session is open now for question and answers. Thank you.